மீண்டுமாக நாம் இந்த இரண்டாம் ஆராதனைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். முதலாம் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சில காரியங்களை நாம் தியானித்தோம். இரண்டாவது ஆராதனையிலே நாம் வேறொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11:16 வாசியுங்கள். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு நம்ம கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட உம்முடைய சத்தத்தை அனுப்பி பேசுவீராக. உம்முடைய சத்தத்துக்குள்ளே நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய வேதமாகிய சத்தம் எங்கள் மத்தியில் கேட்கட்டும், எங்கள் வாழ்க்கையை அது தூய்மையாக்கட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 3வது வசனத்தில் ஆபேலை குறித்து ஆரம்பித்து 32வது வசனத்தில் பின்னும் என்ன சொல்லுவேன், எப்தா, சிம்சோன், பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக நாம் வாசித்த 16வது வசனத்தில் யாரை குறித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமையும் சாராளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமையும் சாராளை குறித்து சொல்லிவிட்டு அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிரகாமும் சாராளும் ஏதோ ஒன்றை தேடி இருக்கிறார்கள். அவர்கள் தேடிவிட்டு கடைசியாய் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு புஸ்தகம், எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. இந்த பைபிளில் இருக்கிற ஹீரோஸ் நாம் பார்க்கக்கூடியதான இந்த பரிசுத்தவான்கள், இவங்க யாருமே சூப்பர் நேச்சுரலாக பிறந்தவங்கள, இயேசுவை தவிர மிச்சம் எல்லாருமே நம்மளை போல நார்மலாக இந்த உலகத்தில் பிறந்தவங்க தான். ஒவ்வொருத்தருடைய வீட்டில் நாம் ஒரு வீட்டில் பிறந்த மாதிரி அவர்களும் பலதரப்பட்ட வீடுகளிலே பிறந்தவர்கள், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலம் வரும்போது ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய இடத்தை அடைகிறார்கள். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் அதை அடைகிறார்கள். அப்படி அவர்கள் அடையும் போது அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படவில்லை அப்படின்னு இருக்கு. தன்னை அட்ரஸ் பண்ணி கொள்ளும் போது நான் இன்னாருடைய தேவன் என்று சொல்லுகிறாராம். ஏன்னா அவங்க அவ்வளவு அவரிடத்துல உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். 400 வருஷம் கழிச்சு மோசே கேட்குறாரு, என்ன போய் கேட்டால் உங்களுடைய பேரை கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்பானேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். என் பேரை சொல்கிறத விட ஆபிரகாமுடைய பேரை சொல்லு, அவங்க என்னை ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்கன்றார். அப்படின்னா அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனோடது ஒரு ஐக்கியத்தோடு தேவனை பிரியப்படுத்துகிற அளவில் இருந்திருக்கிறது. அதனால தேவன் என்ன பண்றாரா, அவர்களுடைய தேவன் சந்தோஷமா சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார்னு இருக்கு. அவங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றார். இப்ப இங்க இருக்கிற நீங்களே நானும் எல்லாருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இந்த பூமியை விட்டு கடந்து போவோம். கடந்து போகும்போது
உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பாரா? அப்படி ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமா? நான் நிச்சயமாக ஒரு ஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போவோமா? அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வேற எதுக்காகவும் நீங்கள் இங்கே வரவில்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த சபை என்பது, நான் சொல்லுகிறது பொதுவாக திருச்சபை என்பது ஏதோ ஒரு கல்லறைக்கு இடம் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆத்தரைஸ்டு பிளேஸ் ஆகவோ அல்லது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு இடமாகவோ கிடையாது. அதுக்காக இது உருவாக்கப்படவில்லை. நாம காலத்தில் அப்படி ஆக்கிக்கிட்டோம். சர்ச் இல்லாட்டி எப்படி கல்யாணம் பண்ணுவோம், சர்ச் இல்லாட்டி கல்லறைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி. நான் எப்பவும் சொல்லுவேன், கல்லறைக்காக மட்டுமே நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களைப் போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற ஒருவரும் இருக்க முடியாது. ஏன்னா பவுல் தெளிவாக எழுதுறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்க முடியாதுன்னு இருக்கு. நீங்க நாம் இந்த பூமியை விட்டு கடந்த பிறகு பெட்டியில் வச்சிருக்கும் போது நம்மளை அடக்கம் பண்ற ஒரு கல்லறை கிடைக்கலன்னா நாம் ஒன்றும் ஏந்திரிச்சு கேட்க போறது கிடையாது. என்னப்பா இன்னும் என்ன கல்லறையில் வைக்காம இருக்கீங்க, இடம் பார்த்துட்டீங்களான்லாம் கேட்க போறது இல்லை. நம்ம அதுக்கு ஏன் இப்போ கவலைப்படணும்? நிறைய பேருக்கு அதான் கவலை. அதுலேயும் ஒரு தாயார் எங்கிட்ட சொன்னாங்க, எப்படியாவது ஒரு பாஸ்டர் பேரை சொல்லி அவரை அடக்காராதனை பண்ண சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் போன பிறகு வேற யாராவது வந்தால் எந்திரிச்சு உட்காந்துருவீங்களான்னு கேட்டேன். ஏன் நான் அவரை தானே சொன்னேன், இவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்க போறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான், நான் செத்தா கூட என்னுடைய முகத்தில் நீ முழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்கள் செத்த பிறகு முகத்தில் முழிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். ஒருத்தன் தேடி வரானே, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அவன் வந்துட்டா நீங்கள் என்ன எந்திரிச்சு உட்காந்து கேட்க போறீங்களா, ஏன்பா வந்த நீ, நான் தான் உன்னை வரக்கூடாது சொன்னேன். இந்த மாதிரி காரியங்கள் செத்த பிறகு நடக்கிற காரியத்தை பற்றி நம்ம ஏன் இப்பயே கவலைப்படுவானே? அப்போ நமக்கு அதற்கு பிறகு ஒரு நகரம் இருக்கு, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த நகரத்துக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சபை, அதுக்கு ஆயத்தம் பண்றதுக்கு தான் இந்த இடம். மற்றபடி இது வேற எதுக்காகவுமே கிடையாது. நாம இதை மாத்திட்டோம். இப்ப தேவன் நமக்கு அப்படி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணுவாரா, நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு அப்படி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பல நேரங்களில் நாம அவங்களுடைய ஹைலைட்டான விஷயங்கள் எடுத்துக்கிறோம். ஈசாக்க பலி கொடுக்க போனார், அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது அவருக்கு வச்ச டெஸ்ட், இதுக்காக இல்லை, அது வேறொரு டெஸ்ட். ஆனா உண்மையிலேயே ஆபிரகாம் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் ஒரு இடத்தை அவர் அட்டைன் பண்றார், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் அடைகிறார். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். நீங்க 2ல இருந்தே வாசிங்க பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா டீப்பா அவங்க பேசுறத கவனிங்க. அந்த வசனத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்க முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு, நல்லா கவனிங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வாய் என்றார். இந்த அழைப்பு எப்ப கொடுக்கப்பட்ட அழைப்பு? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும் போதே, காரானூரில் குடியிருக்கும் முன்னமே. மெசொப்பொத்தேமியா தேசம்னா பைபிள்ல ஈராக்குன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேரு சினையார் தேசம், அதுக்கு இன்னொரு பேரு கல்தேயர் தேசம், அதுக்கு இன்னொரு பேரு பாபிலோன். இது எல்லாமே இந்த ஒரு தேசத்துக்கான பேர் தான். மெசொப்பொத்தேமியானா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். 2 நதிகள், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ், இது 2த்துக்கும் உட்பட்ட இடம் தான் ஈராக். அதுதான் ஆதியில பாபிலோன், பின்னாட்களில் சினையார் தேசம்,
அதற்கு பிறகு கல்தேயர் பட்டணம். நேபுகாத் நேச்சாருக்கு கல்தேயர் ராஜான்னு ஒரு பேர் உண்டு பைபிளில், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த இடத்துல குடியிருக்கும் போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா. அது அழைப்பு. ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாபிலோனிலிருந்து கர்த்தர் கானானுக்கு புறப்பட்டு வர சொல்லுகிறார். ஆனால் புறப்பட்ட ஆபிரகாம் என்ன செய்கிறார்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்ப எங்க போக புறப்பட்டாங்க? கானானுக்கு போக புறப்பட்டார்கள். ஆனால் வருகிற வழியில என்ன தேசம் இருக்கு? ஆரான் ஒரு பட்டணம் இருக்கு. ஆரானிலே அவர்கள் தங்கி விட்டார்கள். அவர்கள் கானானுக்கு போகல, வழியிலே ஆரானிலே தங்கி விட்டார்கள். இந்த ஆரானிலே தங்கின ஆபிரகாம் தேராகோட அவங்க அப்பாவோட சேர்ந்து வீடெல்லாம் கட்டிட்டார். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அவர்கள் தங்கின பிறகு 2வது முறையாய் கர்த்தர் ஆபிரகாமிட்ட பேசுகிறார். 12:1 வாசிங்கள் பார்ப்போம். இந்த அழைப்புல வித்தியாசம் இருக்கு பாருங்க. அங்க உன் தேசத்தையும் உன் இனத்தையும் இருக்கு. இங்கே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். அங்க வா என்றார். வானா அழைப்பு, போனா கோபம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வாரு, நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்கள் போங்கள் அப்படிம்பாரு. அது கோபம். இப்ப என்ன நடந்தது? முதலா ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். கானானுக்கு போ சொல்றார். அவரு அவங்க அப்பா எல்லாம் புறப்பட்டு வராங்க. அங்கேயே ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போனா அப்பா தம்பி பையன் எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. இவரு புறப்பட்டு வந்தவர் வழியில ஆரான்னு ஒரு இடம் பார்க்கிறார். அந்த ஆரான் அதே மெசபொத்தேமியா தேசத்தில் இன்னொரு பகுதி. தமிழ்நாட்டில் ஆண்டவர் உங்களை புறப்பட்டு உங்களை ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு நீ பெங்களூருக்கு போ அப்படின்னு சொல்றாருன்னா, வழியில ஓசூரை பார்த்து இல்லைன்னா திருப்பூரை பார்த்து நீங்க தங்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வழியில போற ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஊர் நல்ல செழிப்பு. ஆரான் தங்கின உடனே கர்த்தர் சொல்றாரு, அங்க தங்கி அவங்க அப்பா வீடெல்லாம் கட்டிட்டார் தேராது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு போ, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போ. இதுதான் ஆபிரகாமுடைய முதலாவது ஸ்டேஜ். இதே காரியம்தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்தது. நீங்களும் நானும் இந்த பூமியிலிருந்து தேவனை அறிகிற அறிவை ஏன் பெற்றுக்கொண்டோம்? நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை தியானிக்கிறோம் செய்கிறோம்னா, உங்களையும் என்னையும் பரம கானானுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எந்த நேரமும் கூட்டிட்டு போவார். இல்லை மரணம் முந்துமானால் நம்ம அங்கே போக போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிரயாணத்தில் நாம் இந்த பூமி என்கிறதான ஆசீர்வாதமான ஆரான் என்கிற பகுதிக்கு நேராய் வருகிறோம். இந்த ஆரான் பல நேரங்களிலே உங்களை தங்க வைத்து விடுகிறது. தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள போக விட மாட்டேன், தொடர்ந்து கானானுக்கு பிரயாணம் பண்ண விட மாட்டேன். காரணம் என்ன? இந்த ஆரானிலே செழிப்பு இருக்கு. இந்த பூமி ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ். இது உங்களை இழுத்து பிடிக்கும். இந்த பூமிக்குள்ள இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இந்த பூமிக்குள்ள இருக்கிற பாவத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அது தொடர்ந்து உங்களை மேலே போக விடாம இழுத்து பிடிக்கும். அதுதான் ஆரான். நிறைய பேர் பவுல் சொல்றாரு, தேமாவை பார்த்து சொல்றாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் அழைப்பு அல்லது ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் அல்லது பரலோகத்தை பற்றின சிந்தனை எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மாற்று மதம், அவ்வளவுதான். மற்ற மதங்களை மாதிரி இது ஒரு மதம். அவங்க வியூல அவங்கெல்லாம் அந்த மதத்தில் சாவுறாங்க, நான் இந்த மதத்தில் சாவ போறேன். அவங்க சொர்க்கத்துக்கு போறேங்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போக போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி என்ன மாற்றம்?
இந்த ஒரு மார்க்கத்தில் மட்டும்தான் தேவன் பூமியை விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை வைத்திருக்கிறார். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப அந்த பிரயாணத்தில் நீங்க போகணும்னா இந்த ஆரான் என்கிற பூமி உங்களை இழுக்கத்தான் செய்யும். இது ஆசீர்வாதமா தான் தோணும். ஆனா இது நிரந்தரம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவும் தெரியும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேரை பார்த்துருக்கோம். எல்லாரும் இந்த பூமியை விட்டு போறாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் போறாங்க. ஆனா அவங்க போகும்போது எப்படி போறாங்கன்றதையும் நீங்க பார்க்கிறீங்க. பெட்டியில வச்சு அனுப்பும் போது ஒரு மோதிரத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க. அதை கூட எடுத்துடுறாங்க. காஸ்ட்லியான பட்டு புடவை கூட போட மாட்டேங்கிறான். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, கல்ற தோட்டத்தில் அந்த புதைக்கிறவர் எடுத்துருவார். அதனால இங்கேயே இவனே சொல்லிடுறாங்க, அம்மாவுக்கு ரொம்ப சிம்பிளான புடவை தான் பிடிக்கும், அதையே போடுங்க. பெட்டிக்குள்ள என்னென்னலாம் வைக்கிறாங்க, அம்மா யூஸ் பண்ண பாலைவன நீரோடைகள் வச்சிருங்க, அம்மா டெய்லி படிக்கிறதான புக் இருக்கு அதை வச்சிருங்க. ஏன்னா அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க பாருங்க. நல்லா தெரியும் நம்ம கூட எதுவுமே வராதுன்னு சொல்லி. ஆனா அதுக்காக எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்மளுடைய அது கூட பரவாயில்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் விஷன், தேவனை பத்தினதான ஒரு எண்ணம் துளி கூட கிடையாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வர்றதோட சரி. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கும் தேவனுக்குமான தொடர்பு. நடுவில் எந்த தொடர்பும் கிடையாது. என்ன நமக்கு முந்தியெல்லாம் நம்மளை பார்த்து மற்றவங்க ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க, சிஎஸ்சிக்காரங்களை பாருங்க வீட்டில் டெய்லி ஜெபம் நடக்குது, ஃபேமிலி ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு வெளியே போகும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நெத்தில சிலுவை போட்டுட்டு தான் அனுப்புவாங்க பெரியவங்க. எங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த பெரியவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணி ஒரு சிலுவை போட்டு தான் அனுப்புவாங்க. இப்போ அந்த ஜெபம் இருக்கா? வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்கா? முந்தியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இந்த தாத்தா பாட்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தாத்தா பாட்டி படுக்க போகும்போது பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இந்த பேர பிள்ளைகளுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து விதை மாதிரி பின்னாட்களில் முளைக்கும். இப்போ நம்ம வந்த உடனே தாத்தா பாட்டியை அனுப்பி விட்டுறோம். ஒரு வீட்லையுமே தாத்தா பாட்டி இல்லை. கேட்டா சொல்றது அவங்க நிம்மதியா இருக்கணும்னு வேற எங்கேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கான எந்த ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா we are all Christians. ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணுமே, ஏசுநாதரே ஏமாந்துருவார். என்ன ஸ்பிரிச்சுவல் கிளம்புறது காலையில், சனிக்கிழமையே சொல்லிடுவாங்க நாளைக்கு சர்ச் இருக்கு, காலையில் கிளம்பணும், புடவை பிளவுஸ் எல்லாம் முந்தின நாள் பெட்ல எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுலாம் இருக்கு. எவ்வளவு பயங்கர, அவ்வளவு ஆயத்தம். என்னன்னா தேவன் மேல அவ்வளவு பாசமாமா. நான் தான் சொல்லுவேன், புது புடவை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாருங்க சர்ச்சுக்கு தான் போட்டுட்டு வருவாங்க. எந்த சகோதரர்களும் புது சட்டை எடுத்தா சர்ச்சுக்கு போடவே மாட்டாங்க, அவங்க போட்டு ஆபீஸ் போயிடுவாங்க. ஆனா சகோதரிமார்கள் புது புடவை எடுத்த உடனே எங்க தான் வரும், ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தான் கட்டுவாங்க. ஏன்னா லேவி ராகமத்தில் அப்படி சொல்லியிருக்கு, புது புடவை எடுத்தவுடன் கட்டி கொண்டு வந்து 1000 இடத்துல காட்ட கடவன், அவர் இளங்காலை ரத்தத்தை தெளித்து அதை ஆசீர்வதித்து அனுப்புவார். அப்படி இருக்கா? புது புடவை எடுத்த உடனே அந்த வாரம் எடுக்கும் போதே மைண்ட்ல ஆயிடும், ஞாயிற்றுக்கிழமை இதைத்தான் கட்டணும். ஏன் வந்து உக்காந்து வெளியே போறதுக்குள்ள யாராவது கேட்கணும், இதை எங்க எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்பதற்காகவே கட்டப்படுகிறது. சபை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வேற என்ன விதத்துல ஸ்பிரிச்சுவல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் சொல்லுங்க? சில மார்க்கத்தாரன் பாருங்க, தன் மதத்திற்காக அவர்கள் என்னென்னவோ செய்யறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேணாம். நம்ம ஆண்டவர் நமக்காக எல்லாமே செஞ்சிட்டாரு. நம்ம ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருந்தா மட்டும் போதும், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்வார். இப்ப நம்ம கிட்ட அது மட்டும்தான் மிஸ்ஸிங். இந்த ஆறான உட்காந்துக்கிட்டு 60 வயசு வரைக்கும் எதை பத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் யோசனையே கிடையாது. 60க்கு மேல பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பைபிள் எடுத்துட்டு ஈசி சேர்ல உட்கார்ந்துறது காலையில். அதுல ஒரு பெருமை, அவர் காலையில் பைபிள் வாசிக்காம காப்பி கூட குடிக்க மாட்டார். 30 வயசுல என்ன பண்ணாருன்னு கேட்கணும்.
இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. இதுவே ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பையனை எப்படி அனுப்புனாங்கன்னு பார்க்கணும். 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வீட்டில் ஒரு 3ஆம் உலக யுத்தமே நடக்கும்ல. அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதுக்குள்ள நாயே பேயே வந்ததே போனதே செத்ததே உயிர்த்ததே, வேன் வந்துருச்சு பாரு வாசல் நிற்கிற. அந்த ஆட்டோக்கார் நம்ம வீட்டு வாசல் வரும்போது 2 தடவை ஆறு நடிப்பார். அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏற்றி எங்க ஜபம் எங்க சிலுவை ஒன்றும் கிடையாது. அப்படியே ஏற்றி அந்த பிள்ளைய வண்டியில் லோடு பண்ணி அனுப்புகிற மாதிரி அனுப்புறது. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த அம்மா திரும்பி வரும்போது நீங்கள் பார்க்கணுமே, நெப்போலியன் யுத்தத்தை முடிச்சுட்டு வர மாதிரி வருவாங்க. அப்பாடா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு திருப்தி. என்னைக்காவது வந்து எனக்கு லீவுன்ட்டானா அவங்களுக்கு அவ்வளோ துக்கம். ஏன் லீவ் விட்டாங்க? ஏன்னா நம்ம வந்து பையன் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டானா நம்ம ஃப்ரீ. சரி, அமுச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? போன உடனே பைபிள் எடுத்துக்கிட்டு கையில் உட்காந்து தியானம் பண்ண போறீங்களா? அவங்க போன உடனே டிவி ஆன் பண்ணி விட்டுறது. அதில் என்ன ஓடுது? 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் என்ன ஓடுது? இவ குடும்பத்தை அவன் கெடுக்க போறான், அவ குடும்பத்தை இவ கெடுக்க போறான், அந்த குடும்பத்தை நாசமாக்குறனா பாரு, சீரியல் இப்படியே தான் ஓடுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. ஆறான் பிடிச்சி இழுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்ச பிரயாணம் வேற. கானானுக்கு போறதுக்கு நடுவில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரியதான பாவங்கள், பூமிக்குரிய காரியங்களை நீங்க விழுந்து போவீங்களானால், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனாலேயோ பெரிய சர்ச்சில் மெம்பருங்கிறதுனாலையோ இல்ல நீங்க பயங்கரமா சபைக்கெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கன்றதுனாலையோ ஸ்பெஷல் கோட்டால உள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க. உங்க உள்ளான மனுஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஏன்னா இப்ப கடைசி காலத்தில் ஒரு பிரசங்கம் வந்திருக்கு. என்ன பிரசங்கம்னா, கிறிஸ்தவர்களாய் இருந்தால் போதும், கண்டிப்பாய் கர்த்தர் கூட்டி கொண்டு போவார். அப்படிதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போவார்னு பிரசங்கம் பண்றாங்க. அப்படிலாம் கூட்டு போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல, தமிழ்நாட்டில் இல்லை வெளியே ஒரு ஊர்ல ஒரு வைன் ஷாப் பேர் பார்த்தேன். அந்த பேர் டேனியல் வைன்ஸ் போட்டுருந்துச்சு. அவர் கிறிஸ்டின் தான், ஏதோ ஒரு சர்ச்சில் கண்டிப்பா மெம்பரா இருப்பாரு. அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா? அப்படிலாம் போக முடியாது. உள்ளான மனுஷன் ஆயத்தப்பட்டால் மட்டுமே. இன்னைக்கு ஆபிரகாம் நம்மை போல ஒரு அழைப்பை பெற்று அதை தவறவிட்டு ஆராடியில தங்கி ஆராடின் ஆசீர்வாதங்களில் அவர் மூழ்கி போயிட்டார். கர்த்தர் இப்பொழுது கோபமா பேசுறாரு. அதே வார்த்தை தான் உங்களுக்கும் தரார். உங்களுக்கு என்ன விஷனுக்கு கூப்பிட்டாரு, உங்களுக்கு என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சகோதரிமார்கள் கூட பரவாயில்ல, நான் சொல்லுவேன். அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் யாரும் இல்லாட்டி ஜெபம் பண்றாங்க. நான் இப்ப நிறைய சகோதரிமார்களை பத்தி கேள்விப்படுறேன். குடும்ப ஜெபம், அந்த போன்ல கூட்டு ஜெபம் நிறைய பண்றாங்க. சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சம்பாரிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய எல்லா பொறுப்பும் முடிஞ்சிருச்சு. காலையில் போயிட்டு நைட்டு சம்பாரிச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. உங்களுடைய பணம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இந்த பூமியில வாழ்வதற்கு மட்டுமே அது உதவும். அது பரலோகத்துக்கு கூட்டு போகாது. அதனால அது தேவையில்லைன்னு சொல்லல. அதை விட இம்பார்ட்டன்ஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். ஆபிரகாம் ஆரானிலே தங்கி விட்டார். கர்த்தர் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு சொல்றார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதான ஒரு வார்த்தை. இன்னைக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை எங்கே போக சொல்லுகிறீர்? நான் போக வேண்டிய பரம கானானுக்கு எது தடையாயிருக்கு? ஆரானினுடைய ஆசீர்வாதங்களா? உலகத்தின் வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்தில் உண்டான இது என்னை பிடிச்சி வச்சிருக்கா? கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணுங்க. இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு போகும்போது அடுத்த தப்பு ஒன்று செய்கிறார். என்ன தப்பு செய்கிறார் பாருங்க. இது ரெண்டாவது. இதெல்லாம் ஆபிரகாம் லைஃப்ல நடந்தது. அது அடுத்த மிஸ்டேக். இப்போ இவரு ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அவர் எதை எடுத்துட்டு போறார் பாருங்க. வாசிங்க 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. நல்லா கேளுங்க. ஆறாண்டுல அவங்க சம்பாதித்திருந்த சம்பத்துகள் எல்லாவற்றையும்
ஆராடிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனா இவர் என்ன பண்றாரு? திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியிலிருந்து எதுவும் மேல வராது. அதுக்கு தான் அடையாளம் கானான். கானானுக்குள்ள போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போ ஆபிரகாம், உனக்கு அங்க நான் எல்லாம் வச்சிருக்கிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க எல்லாம் நான் வச்சிருக்கிறேன்பா, நீ அங்க மட்டும் போ, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேங்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்கே சவதரித்த ஜனங்கள், இங்கே சவதரித்த சம்பாத்தியம், இது பின்னாடி எங்க வந்து பிரச்சனையா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இவங்க எல்லாம் சம்பாதிச்சதை கூட்டிட்டு எடுத்துட்டு போனா அந்த இடத்துல அதை வைக்கிறதுக்கு பூமி பத்தலையாமா. 7வது வசனம் சொல்லுது, மன்னிக்கணும் 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இது கர்த்தரே செய்யறது. பல நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னா நாம சேர்த்துப்போம், எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா வச்சுப்போம். அது எப்படி? ஆண்டவர் சொல்லுவாரு, அதனால அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது கர்த்தரே பிரிப்பார். சில நேரத்தில் என்ன செய்வார்? கர்த்தரே பிரிப்பார். ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில், எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி காரியம்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நாங்கள் நல்லா தானே சர்ச்சுக்கு போறோம், நாங்கள் நல்லா தானே தசமா காணிக்கெல்லாம் கொடுக்குறோம், எங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடாதது இருந்தால் அது மனிதர்களோ அல்லது உலக பிரகாரமான பொருளோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ, கர்த்தர் அதை உங்களை விட்டு பிரிப்பார். அது உங்க நன்மைக்கு. சில நேரங்களிலே ஆண்டவர் பிரிவினையை அனுமதிக்கிறார். இந்த பிரிவினை நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உதவும். நாம எப்பவுமே பிரிவினையை விரும்ப மாட்டோம். ஆனா பைபிள் சொல்லுது, நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாதது உங்ககிட்ட இருக்குமானால் அதை உங்களை விட்டு கர்த்தர் பிரிப்பார், கன்ஃபார்மா செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப லோத்து நீதிமான் தான், தப்பான ஆள்லாம் கிடையாது. பைபிள் சொல்லுது நீதிமானாகிய லோத்துன்னு இருக்கு. ஆனாலும் பிரித்தார். திடீர்னு ஆண்டவர் வந்து அந்த மாதிரி பிரிப்பார். சிலரை உங்களை விட்டு போக சொன்னா நீங்க அனுப்பிடணும், சிலர் உங்க கூட இருக்க கூடாது. ஆண்டவர் உங்களை தான் ஆசீர்வதிக்க விரும்புறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கில்லாத ஆட்களை கூட வச்சுப்பாங்க. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப நமக்கு உதவியா இருந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்களில் இந்த பிரிவினை தான் உன் உயர்வுக்கு காரணமாக இருக்கும். ஒரு பெரிய ராக்கெட்டா இருக்கு, மேலே விடுறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே அந்த ராக்கெட் பிரிஞ்சு கீழே விழும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் மேலே போகும். அப்படி போக போக ஒரு பார்ட்ஸா கழண்டு விழும். கடைசியா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில்னு ஒரு சின்ன கூட மாதிரி ஒன்று மேலே போய் ரீச் ஆகும். மிச்சம் எல்லாமே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இது கீழே விழதான் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆண்டவர் சிலரை பிரிப்பார், சிலரை நம்ம விட்டு தூரப்படுத்துவார். அவர்கள் போவது நல்லது. அது கர்த்தர் அனுமதிக்கிற பிரிவு. நாமளா சண்டை போட்டு அனுப்புறது இல்லை, அது தானாவே நடக்கும். நம்மளை விட்டு அவங்க போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல, நாம கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒண்ணு மண்ணா வந்தோம், அதனால கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க அதை பிடிச்சி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கடல்ல விழும். இதுவும் மேலே போவாது, அதுவும் உங்களை கீழே இழுத்துரும். இதுதான் லா, இதுதான் முறை. இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவானவரே ஒரு காலகட்டம் வரைக்கும் குடும்பத்தோட இருந்து அதுக்கு பிறகு வேறு பிரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தனிமைப்படுத்த தொடங்கினார். கடைசியா பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முந்தின நாள்லாம் போய் பாருங்க, அவரை தேடி தான் கண்டுபிடிப்பாங்க, சீஷர்களை தேடி தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்துவார். அது நல்லது. சில பிரிவினைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார்னா அப்படியே விடுங்க. நீங்க அந்த பிரிவினையை போய் ஆண்டவருக்கு விரோதமா செய்யாதீங்க. அதனால உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். உங்க கூட தான் இருந்திருப்பாங்க, ஆனா போவாங்க. ஏன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார், போக சொல்றாரு. லோத்து மாதிரி ஆட்கள் போகணும். அப்படி போனா தான் அடுத்து அந்த 13ஆம் அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது.
14வது வசனத்துல லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தை பார், இருக்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? பல நேரங்களிலே உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருப்பதற்கு கூட சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணுவார். அது போனா தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அது இருக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் வராது. அது கர்த்தர் செய்வார், நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நான் இப்படி சொன்ன உடனே சில சகோதரிகளுக்கு போன உடனே கணவன்கிட்ட சொல்லக்கூடாது, பாருங்க பிரதர் அப்பயே சொன்னாரு, உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது, உடனே உங்க அம்மாவை அனுப்பி விடுங்க. அந்த கதை இல்லை. ஏன்னா இப்ப நம்ம எப்படி வசனம் சொன்னாலும் அது அவங்களுடைய லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையான சில காரியங்கள் உங்களிடத்துல இருக்கும், உங்க கூட இருப்பாங்க, அது உங்ககிட்ட இருக்கும். கர்த்தர் ரிமூவ் பண்ணுவார், அதுக்கு அனுமதி கொடுங்க. அந்த அந்த காரியத்தை ரிமூவ் பண்ணும்போது நீங்க விட்டுட்டீங்கன்னா அதோட கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். அது பெயினா இருக்கும், இப்பயும் சொன்னேன், அது ஒரு பெயினா இருக்கும், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி கர்த்தருடைய அந்த அனுமதிக்கு இடம் கொடுத்தவர்கள் தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் கொண்டு வரார், மேல மேல கொண்டு போவார். இது 2வது ஸ்டேஜ். இப்ப ஆபிரகாம் செய்த 3வது தவறு ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க, இந்த சம்பவத்தை கவனிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, சாராளின் நிமித்தம், அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு பார்வோன் தயை பாராட்டினான். அதாவது ஆபிரகாமின் மனைவியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆபிரகாமுக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறார். பார்வோன் நிறைய அள்ளி கொடுக்கிறார். அதுல ஒன்று வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும். இந்த பணத்தை, இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வாங்கி இருக்க கூடாது. காரணம் என்ன? இது ராங் மணி, தப்பான பணம், மனைவியை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. சரி, ஒருவேளை உயிருக்கு பயந்து ஆபிரகாம் வாங்கிட்டார். ஆனால் ஒரு இடத்துல பார்வோன் திருந்துறாரு. திருந்திட்டு சொல்றாரு, உன் தங்கச்சி நீ ஏன் பொய் சொன்னப்பா, அதனால தான் இப்படி ஆச்சு, இந்த அவள் உன்னிடத்துல இருக்கிறாள், நீ அவளை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இப்ப பார்வோன் திருப்பி என்ன பண்ணிட்டாரு? சாராள கொடுத்துட்டாரு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணணும்? பார்வோன் கொடுத்ததை திருப்பி கொடுத்துடணும். ஏன்னா இது அவர் சம்பாரிச்சு வந்ததில்லை, இது ராங் மணி, தப்பான விதத்தில் வந்த பணம், மனைவியை வைத்துக் கொண்டு பார்வோன் கொடுத்தது. இப்போ திருப்பி பார்வோன் கொடுத்த உடனே ஆபிரகாம் திருப்பி என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கணும். ஆனா ஆபிரகாம் கொடுக்கல. என்ன நடந்தது? அடுத்த வசனம், பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான், அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இப்ப ஆபிரகாம் கூட யார் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, எகிப்தின் ஆசீர்வாதம் வந்திருக்கு. முதல்ல வந்தது ஆரானின் ஆசீர்வாதம். அது ஆபிரகாம் உழைச்சி சம்பாதிச்சாரு, ஆனாலும் அது கானானுக்கு வராது, அதனால கர்த்தர் பிரிச்சுட்டார். இது தப்பான ஆசீர்வாதம், மனைவியை வச்சுக்கிட்டு வந்தது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்பயே சொல்றாரு, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு. இப்ப இது வந்த உடனே ஆபிரகாமே திருப்பி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த வந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், அப்படி வந்ததுல ஒரு வேலைக்காரமா தான் ஆகார். அந்த ஆகார், அந்த ஆகாருக்கு பிறந்ததுதான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரம் சொல்லுது, அவன் ஒரு துஷ்ட மனுஷன் அப்படின்னு இருக்கு. 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ராங் மணி, ராங் பிளஸிங், தப்பான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா?
உன் சந்ததியிலே ஒரு துஷ்டன் உருவாகுவான். ஏன் நல்ல நீதிமானுடைய சந்ததிக்குள்ள துஷ்டன் வரான்? நம்ம அப்பாக்கெல்லாம் நீதிமான்கள் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் உருவான காலத்துக்கு முன்னாடியே சபை, நம்ம போன்ற இந்த மாதிரி சபைகள் இருக்கு. அப்பவே அவர்கள் பரிசுத்தாவியை பெறாத போதும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடியதான இவ்வளோ வேத அறிவெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு கிடையாது. ஆனால் தேவ பயம் இருக்கும். லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் ஏமாற்ற மாட்டாங்க. நம்முடைய தாத்தா பாட்டிகளை நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு அதுதான் மிஸ்ஸிங். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி பிளஸிங் வந்தாலும் சரி, எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அது பணத்தை சம்பாதிச்சு 4 பக்கம் வீடை கட்டி 4 இடத்துல வீடை வாங்கி போட்டு இடத்த வாங்கி போட்டுறணும், பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். உடனே நம்ம என்ன சொல்றோம்? யார் செய்யல, யார் பண்ணல? உன்னுடைய சந்ததியில் ஒரு நாள் ஒரு துஷ்டன் வருவான். அதான் நடக்கும். நிறைய காலத்தில் நீங்க நல்லா சம்பாரிச்சிடுறீங்க தப்பான விதத்தில். ஆனா 16 வயசுல பையன் தப்பா நடக்கிறான், பொண்ணுடைய வாழ்க்கை தப்பா போகுது. அப்போ ஊழியக்காரங்கிட்ட வந்து நிக்கிறீங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்ன? நாங்கெல்லாம் பரம்பரையா திருச்சபைக்குள்ளேயே இருந்து வளர்றவங்க. எங்க குடும்பத்தில் எப்படி ஒருத்தன் இப்படி வந்தான் வருவான்? ஏன் தெரியுமா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. யாருடைய பணத்தை கொள்ளையடிச்சிங்க, யாருடைய ஆசீர்வாதத்தை நீங்க தப்பா வாங்குனீங்க, அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தினது, அண்ணன் தம்பிகளை ஏமாத்தினது, லஞ்சம் வாங்குறது, வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் தப்பு. அகைன்ஸ்ட் பைபிள். செஞ்சிட்டு சபைக்குள்ள வந்து உட்காந்துட்டு தசமாக காணிக்க கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும், கணக்கு கிளியர் ஆயிரும் நினைக்காதீங்க. இப்போ அப்படிதான் இருக்கு. சபைக்குள்ளேயே வட்டிக்கு விடுறாங்க, சபைக்குள்ளேயே அக்கிரமம் நடக்குது. அக்கா தங்கச்சிக்கு எதிராக கேஸ் போட்டு நல்லா தெரியும் அது நம்மளது இல்லைன்னு, ஆனாலும் கேஸ் போடுறது, பக்கத்து வீட்டுக்கார மேல கேஸ் போடுறது, அவனோட இடத்தை அபகரிக்க பார்க்கறது, எல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஜெயிச்சிருவீங்க கேஸ்ல, ஆளை பிடிச்சி. இதுல ஒரு பெருமை வேற, நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த எஸ்ஐயை தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும், அந்த வார்டு மெம்பரை தெரியும். நீ செய்யறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் நோட்டு போட்டு வச்சிருக்காரா, ஜீவ புஸ்தகம் எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருப்பாரு. ஒரு நாள் அடிப்பாரு பாருங்க, தட்டி தூக்குவாரு. அன்னைக்குதான் புலம்புவிய, ஏன் இப்படி நடக்குது? சதன் ரயில்வேல ஒரு மனுஷன் இருந்தான், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு மனுஷன் இருந்தான், உயர், அந்த ரயில்வேலேயே உயரிய போஸ்டிங் அது. அப்பொழுது அவர் என்ன பண்ணாரு, ஊழியர்கள், ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஃபண்டு மாதிரி ஆரம்பிச்சு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் எல்லாரும் அதில் காசு போட்டாங்க. நான் சொல்றது 1980s. அப்பவே பல கோடி ரூபாய். அது அவருக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த மனுஷன் அவர்களுக்கே தெரியாம அந்த எல்லா ஃபண்டுமே அவர் பேர்ல இருந்துச்சு. பார்க்கறதுக்கு தான் வெளியரங்கமா அது காமனா தெரியும், ஆனா அவர் எடுக்க முடியும். அதை ஒரு நாள் அத்தனை பேர் ஏமாத்திட்டாரு. கோர்ட்ல கேஸ் நிக்கல, ஏன்னா லாப்படி எல்லாம் பக்காவா செஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த ரயில்வே ஊழியர்கள் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க, எங்க காசு போச்சே அப்படின்னு. ஒரு நாள் வந்தது, அந்த ஒரு பையன் ட்ரெயின்ல போகும்போது அடிபட்டு செத்து போனான். எந்த பையனுக்காக இவ்வளவு சொத்து சேர்த்தாரோ அந்த பையன் ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போனான். ஒரே ஒரு வாரம் தான் அவன் செத்த, ஒரு வாரம் தான். அந்த மனுஷன் என்ன ஆனானே தெரியாது, மொத்தத்தையும் விட்டுட்டு எங்க போனானும் தெரியாது. இன்னைய வரைக்கும் அந்த மனுஷனை கண்டுபிடிக்கல. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க செய்யற சம்பாதிக்கிற அநியாயமான பணம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. லாப்படி செஞ்சிடலாம், நமக்கு பெரிய மனுஷங்களை தெரியும், நம்மளை ஒன்றும் சட்டம் ஒன்றும் செய்யாது, சட்டம் செய்யாது, எதுவும் தெரியாது, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீதிபதியை கூட விலை கொடுத்து வாங்கிடுவாங்க.
சட்டத்தை ஜெயிச்சிருவாங்க, மக்களை ஏமாத்திடுவாங்க, மெஜாரிட்டியில் கூட வந்துருவாங்க. கர்த்தர் கொண்டு போடுவார், கர்த்தர் கொண்டு போடுவார். எவ்வளோ கண்டெய்னர் நேரம் பணம் வச்சிருந்தாலும் கர்த்தர் கொண்டு போடுவார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். கர்த்தர்கிட்ட விளையாடக்கூடாது. கொஞ்சம் பணமாக இருந்தாலும் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை அநேகத்து மேல் அதிபதியாக வைப்பார். நம்முடைய தாத்தா பாட்டிங்கிட்ட முப்பாட்டங்கிட்ட நம்ம மாதிரி சபையில் தான் அவங்களும் மெம்பர். அந்த காலத்தில் அவங்க கிட்ட ரொம்ப பணம் இல்லை, ஆனால் உண்மை இருந்துச்சு. அவர்கள் உண்மைக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறார். நம்ம அப்பா அம்மாக்களை நீ பார்த்துருப்பீங்க, தாத்தா பாட்டி எல்லாம். எங்க தாத்தாலாம் அப்படித்தான். ஒரு பழம் கூட ஃப்ரீயா வாங்க மாட்டார். இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எடுத்துட்டு போப்பாம்பார். கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு அவர் சந்ததியில் வந்த நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நான் சந்தோஷமாய் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சந்ததி அப்படி இல்லை. அதுவும் இந்த கடைசி காலத்தில் பணப்பிரியராக இருக்கிறார்கள். எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஏதோ கொஞ்சம் ஊழியங்களுக்கும் தான தர்மத்தையும் சர்ச்சு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும் நினைக்கிறீங்க. நிறைய பேருடைய சந்ததி பாதிக்கப்பட்டு போச்சு. பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்க இந்த லஞ்சத்துக்கு லஞ்சம் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு காலனியில் குடியிருந்தாங்க. அந்த காலனியில் நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருந்தோம். அவங்க சந்ததியில் 2வது ஜெனரேஷன்ல 3வது ஜெனரேஷன்ல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஊரை கொள்ளடிச்சாங்க, இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லா வீட்லையும் சாபம். உண்மை. நாம் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும், கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் பார்வோனுடைய பணத்தை தெரியாம கூட வாங்கிட்டு வந்துட்டானான்னு தெரியாது. பாவம், அந்த எகிப்தின் சாபம் அவன் கூட வந்துச்சு. அவனுடைய சந்ததியில ஒரு துஷ்ட மனுஷன். ஆபிரகாம் யாரு? பெரிய நீதிமான். நீதிமானுடைய சந்ததியில யார் வந்திருக்கிறா? துஷ்ட மனுஷன் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அதை விட ஒரு விளைவு ஆபிரகாமுக்கு வந்துச்சு. என்ன நடந்தது? 26ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, 25ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டானவைகளை ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமணியாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டான் அப்படின்னு இருக்கு. ஈசாக்கை தவிர மிச்ச எல்லாரையும் அனுப்பிட்டான் பைபிள் சொல்லுது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவன் சாகரான். 9வது வசனம், அவன் சாகரான். செத்த பிறகு அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோமின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அவன் உயிரோடு இருக்கும் போதே எல்லாரையும் அனுப்பிட்டான். அவனால அனுப்ப முடியாத ஒரே ஒரு ஆள் யாரு? இஸ்மவேல். மரணத்துல வந்து நிக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் செத்துட்டாரு, ஆனா இஸ்மவேல் வந்து நிக்கிறான். இஸ்மவேல் யாரு? துஷ்ட மனுஷன். ஈசாக்கு யாரு? நீதிமான். வெறும் நீதிமான் மட்டும் நிக்க வேண்டிய மரணத்தில் ஒரு துஷ்ட மனுஷனும் வந்து நிக்கிறான். அவனை கடைசி வரைக்கும் ஆபிரகாமால என்ன செய்ய முடியல? அனுப்ப முடியல. இன்னைக்கு நிறைய பேரு அப்படித்தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாம செஞ்ச தப்பு, எங்கேயோ செய்த பாவம் உன்னை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீ உயிரோடு இருக்கும் போது, நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கும் போது உங்களை பத்தி நல்ல சாட்சிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் உன் மரணத்திலே வந்து நிற்கும். சாவல சொல்வாங்க, இந்த மனுஷனா இப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நீ செத்த பிறகு பேசுவாங்க. அந்த கரையை உங்களால் போக்க முடியாது, எழுந்துருச்சு, அவ்வளவுதான். அது கடைசி வரைக்கும் அந்த சாபம் நிற்கும். நிறைய பேருடைய லைஃப்ல இதான் நடக்குது. ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியுமா? உயிரோடு இருக்கும் போது நீதிபதியை விலைக்கு வாங்கிடுவாங்க, குற்றவாளி இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு குற்றவாளின்னு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அப்பீலே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அப்பீல் பண்ண முடியாது. லா படி குற்றவாளி தான்.
அவ்வளவுதான். இனிமேட்டு லைஃப்ல எப்ப எடுத்தாலும் செத்த பிறகு தீர்ப்பு வந்துருச்சுன்னா குற்றவாளி குற்றவாளி தான். அதுதான் கர்த்தர் அடிக்கிற அடி. உயிரோடு இருக்கும்போது செஞ்சாதானே நீ மாறுவ, செத்த பிறகு தீர்ப்பு கொடுப்பாரு. அதுதான் ஆபிரகாமுக்கு நடக்குது இங்க. பாவம், எல்லாரும் போயிட்டான், ஒரே ஒரு துஷ்ட மனுஷன் வந்து நிற்கிறான். தவறாக சம்பாதிக்கிறது, தப்பான பிளஸ்ஸிங், வாழும்போது அந்த இளம் பிராயத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் ஒரு ஆட்டத்தை ஆடிடுறது, தேவ பயம் இல்லாமல் செஞ்சிடறது, மனைவி பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் செஞ்சிடறது, கணவன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செஞ்சிடறது, வந்து நிற்கும் பின்னாடி கடைசியா. அதுக்கப்புறம் அந்த கரையை துடைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அந்த விஷயத்தில். ஆபிரகாம் எல்லாரையும் அனுப்பிட்டாரு, அவரால் யாரை அனுப்ப முடியல? இஸ்மவேலை அனுப்ப முடியல. ராங் மணி. கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். இப்போதான் அந்த ஆபிரகாமுக்கு அந்த அறிவு வருது. 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, 21வது வசனத்தில், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, என் ஜனங்களை தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இப்ப எப்படி இந்த ஞானம் வருது ஆபிரகாமுக்கு? சோதோமுடைய ராஜா வந்து சொல்றார், எல்லாத்தையும் எடுத்துங்க. ஆபிரகாம் பார்வன் சொல்லும் போது எடுத்துக்கிட்டார். ஆனா சோதோம் ராஜா சொல்லும் போது என்ன சொல்றாரு? எதுவுமே வேண்டாம், எல்லாமே உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன்? என்னை ஐஸ்வர்யன் ஆக்குறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குவார். சோதோம் அழிவின் பணம். நல்ல வேளை ஆபிரகாம் எடுக்கல. எடுத்திருந்தாருன்னா அடுத்த அதிகாரத்தில் சோதோம் அழிய போகுது. அழியும் போது ஆபிரகாமுடைய சொத்து என்ன செஞ்சிருக்கும்? சேர்ந்து அழிஞ்சிருக்கும். அதனால ஆபிரகாம் நிறுத்திட்டார், ஆண்டவர் வாங்க விடாம. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் அப்படியே ஓவர் நைட்டில் உங்களை பூம்னு ஆசீர்வதிக்க மாட்டார். நாளை காலையில் வீட்டை கண்ணை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல 10 கோடி ரூபா பணம்லாம் இருக்காது. பீரோவை திறந்த உடனே 150 சவரன் திடீர்னு வந்து கொட்டாது. அதெல்லாம் செய்யாது. படிப்படியாக ஆசீர்வதிப்பார், உண்மைக்கு தக்கதாக ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பார். நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அது ஆண்டவர் செய்வார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மளை ஆசீர்வதிக்காம கர்த்தர் வேற யாரை ஆசீர்வதிக்க போறார்? நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். அப்படி இருக்கும்போது ஏன் அறக்க பறக்க சேர்க்கிறீங்க? 60 வயசுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்தணும்னு ஒரு வெறி, அப்படியே அடிச்சு பிடிச்சி போடுறது, சொந்தக்காரங்களை ஏமாத்தி அடிக்கிறது. கிடைக்கிற காசுல உண்மையா இருங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க, அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் வைப்பார். இதெல்லாம் அறிவு வந்த உடனே தான் ஆபிரகாம் சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, உற்று அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசம் கானானையே அவன் நாடினான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். நீ எப்போ இந்த பாவத்தை எல்லாம் உதறி சொல்லிட்டு அந்த சகையு சொன்ன மாதிரி என்னுடைய அக்கிரமத்தின் பணத்தெல்லாம் திருப்பி தந்துடுறேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசுநாதர் என் வீட்டுக்கு வந்தா போதும், இதெல்லாம் தந்துடுறேன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு தகப்பன் பல ஆயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிச்சார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், சம்பாதிச்சார். ஒரு நாள் அவருடைய இடத்துல செய்தி கொடுப்பதற்கான ஒரு வேலை வந்தது. இந்த வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு 25 வயது வாலிபன், அவருடைய பையன், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ள ஒரு வாலிபன் வந்து முடிஞ்ச உடனே என் கையை பிடிச்சிட்டு கேட்டான், அங்கிள், இந்த தகப்பன் மூலமா வந்த சாபத்தை நான் எப்படி மாத்துறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அங்கிள். எங்க அப்பா வச்சிருக்கிறது எல்லாமே தப்பான பணம், அந்த சாபம் என்னை விரட்டி பிடிக்குது, இதுல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அங்கிள். வீட்டில் ஃபாரின் கார் நிக்குது, அந்த ஏரியாவில் பங்களாக்கள் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அந்த பையனுடைய உணர்வு என்ன தெரியுமா? இதெல்லாம் சாபத்தில் வந்தது, உண்மையான பணத்துல நான் வாழணும்னு நினைக்கிறேன், அந்த சந்ததியை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் இப்படி சொன்னதுனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சபைகளில், அந்த தேவ பயம் உண்டு. அந்த தேவ பயம் தான் இன்னும் சபையை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அறிந்து தப்பான விதத்தில் பணத்தை சம்பாதித்தோ யாரோட எடுத்திருப்பீங்கனால் தயவு செய்து திருப்பி கொடுங்கள். அது உங்களுக்கு நலமாய் முடியும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரே 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எங்க தவறி இருக்கிறோம், எந்த இடத்துல தவறணும், இப்ப நீங்க தவறிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது. தொடர்ந்து நீங்க அதை செய்வேன்னு நீங்க செஞ்சு, இல்லை நீங்க செஞ்சதுக்கு ஒரு சுயநீதி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைச்சீங்கன்னா, ஒன்று உங்கள் கையிலிருந்து கர்த்தர் அதை வாங்குவார், இல்லை அந்த சாபம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், சந்ததியையும். இப்பவே நம்ம விட்டுட்டோம்னா, நம்ம விட்டதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு அதை காட்டிலும் மேலாக தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மை. நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மத்தியில் கடந்து வந்திருக்கு. ஆண்டவர் அவருடைய வசனத்தோடு கூட என்னோடு பேசினான்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் நீர் என்னோடு கூட பேசினதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை எங்க மத்தியில் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்க திருச்சபையில் உம்முடைய வார்த்தை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தர்மியான 2வது ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த வசனம் இன்று மட்டும் அல்ல ஆண்டவரே, தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் பேசட்டும், இடைபடட்டும், அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.